மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு லட்டு, அந்த லட்டு விவகாரம் இந்த அளவுக்கு வெடிக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தர் யூடியூப் சேனலை விட்டு ஓடுறேன், அது டெலிட் பண்ணிட்டு ஓடுறேன், அவனுக்கே பரிதாபமான நிலைமை. இன்னொரு பக்கத்து கார்த்திக், நடிகர் கார்த்திக் அவர்கள் ஐயோ அவர் எதுவும் தப்பே பண்ணல, தன்னை யாரும் தப்புன்னு சொல்றதுக்கு நம்மளே மன்னிப்பு கேட்டு வச்சிருமே, ஒரு மன்னிப்பு அட்வான்ஸே கேட்டு வச்சிட்டாரு. அதை மன்னிச்சு போகணும் அந்த மக்கள் விட்டுட்டாங்க. இன்னொரு கூட ஆந்திர அரசியல் இருக்கு இல்லையா, எல்லாம் புறந்து நிற்கிறானுங்க. எங்கிட்டு திருப்பதி தேவஸ்தானத்தை பார்த்து எல்லாம் கும்பிட்டுமா உட்காருக்கானுங்க. ஒரு படி சந்திரபாபு நாயுடு ஆரம்பிச்சு இன்னொரு படி பவன் கல்யாணம் வரைக்கும் அங்கே நிறைய நடந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னை பிறப்பால் கிறிஸ்தவன் மட்டும் கிடையாது, நான் பெருமையான கிறிஸ்தவன் சொல்லிக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் அறிவிச்சிருக்காரு. என்னது, என்னுடைய கட்சி ஆட்கள் என்ன பண்ணுங்கன்னா மாநிலம் முழுவதும் சிறப்பு யாகங்களும் பூஜைகள் நடத்துங்க. எதுக்கு, இதுல கலப்பணி நடந்துருச்சு இல்லையா, எனவே திருப்பதி தேவஸ்தானத்தை புனிதப்படுத்துறதுக்கு நீங்க பூஜை நடத்துக்கணும். ஊரே அல்லோலப்பட்டு கிடக்கு ஒரே ஒரு லட்டுக்காக. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த லட்டு தென்னிந்தியா இருக்கு இல்லையா, இதுல மிக முக்கியமானது. சும்மா ஒரு 6 மாசத்துக்கு டெண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் எவ்வளோ நெய்யை இந்த திருப்பதி தேவஸ்தானம் ஆர்டர் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சும்மா 35 லட்சம் லிட்டரு, எனக்கு தெரிஞ்சு சும்மா 35 லட்சம் கிலோவுக்கு மேலே நெய்யை மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. 35 லட்சம் கிலோ. அங்கே இருக்கிற ஒரு நெய்க்கான டேங்க் ஒன்று இருக்குது, அது 85,000 லிட்டர் அது மட்டும் பிடிக்கும். அவ்வளோ ஒரு டேங்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சு தினமும் எவ்வளோ லட்டு அங்கே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா, சுமார் 700 நபர்கள்னால அங்கே ஒவ்வொரு நாளும் சுமார் 3,60,000 லட்டு உற்பத்தி செய்யப்படுது. எனவே 3,60,000 லட்டு உற்பத்தி செய்யப்படுது. ஒவ்வொரு வருடமும் சுமார் 12 கோடியிலிருந்து 14 கோடி லட்டு விற்கிறாங்க. எங்கே, இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில். இதன் வழியாக திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் வாங்கிருக்கீங்க 500 கோடி. இப்போ லட்டு பொருளாதாரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு NFO அறிவிக்கிறோம். அதன்படி இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போற NFO என்ன அப்படின்னா, டாடா AIA லைஃப் NFO. இது நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் அந்த ஃபண்டுக்குள்ள வருது. இதுல டாடா லைஃப் இன்சூரன்ஸும் AIA நிறுவனமும் உள்ள வராங்க. டாடா லைஃப் இன்சூரன்ஸ் இங்க மிகப்பெரிய அளவுல தன்னை நிரூபிச்ச கம்பெனி. AIA பொறுத்த வரைக்கும் ஏசியா முழுவதும் இந்த மார்க்கெட்ல சுமார் 10 நாடுகளுக்கு மேல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த குறிப்பிட்ட டாடா AIA லைஃப் NFO இருக்கு இல்லையா, இதை பற்றியான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோடைய கடைசி தேதி, NFO கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024. இந்த 2 நிறுவனங்களும் சேர்த்து டாடா AIA லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை ஜாயின்ட் வெஞ்சராக உருவாக்கியிருக்காங்க. எனவே இந்த 2 நிறுவனங்களும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள். இதற்கு முன்பு டாடா AIA லைஃப் இருக்கு, அதோடைய சால்வேஷன் ரேஷியோ 114% இருக்குது. எனவே இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாம் படி பார்த்தா, ஒரு ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா அதை விட அதிகம் தான். இது ஒட்டுமொத்தமாக இந்த டாடா AIA இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இதனுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இது ஏறக்குறைய 1 லட்சம் கோடி. இந்த NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த டாடா AIA லைஃப் இருக்குல்ல, இது நிஃப்டியில் இருக்கக்கூடிய முதல் 50 நிறுவனங்களில் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதை நிஃப்டி ஆல்பானே லிஸ்ட் பண்றாங்க. எனவே 10% மார்க்கெட்டும் 15% ஷேர் மார்க்கெட்டும் உள்ள போறது. எனவே எப்படி பார்த்தாலும் இதை லாங் டேர்ம் நீண்ட கால முதலீடு பண்றதுக்கு இது ஒரு ஏத்த NFO. அதையே நம்ம அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த ஆல்பா 50 NFO இருக்கு, இது கடந்த 10 வருஷத்துல 25% ரிட்டர்னும், கடந்த 5 வருஷத்துல 35.9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எனவே அந்த வகையில் பார்த்தா கூட டாடா AIA இருக்கு இல்லையா, அதோட ரிட்டர்னும் இதே அளவுக்கு இருக்கிற வாய்ப்புகள் உண்டு ஏறக்குறைய. இந்த 2 நிறுவனங்களும் டாடா AIA இருக்கு, இவங்க முன்பு அறிவிச்ச இதே மாதிரியான ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நீங்க பார்த்துறது நல்லது. அது எடுத்துக்காட்டாக டாடா எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், இது டிசம்பர் 2022 அறிவிக்கப்பட்டது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சுமார் ரிட்டர்ன் 46.4% இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் டிஸ்கவரி ஃபண்ட் ஒன்று டாடா AIA லைஃப் இவங்க அறிவிக்கிறாங்க, அது 2023 ஜூன் அறிவிக்கப்பட்டது. இதோட ரிட்டர்ன் சுமார் 66% இருக்குது. மீடியம் லட்டு விவகாரத்துக்கு வரலாம். இந்த லட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது 17ஆம் நூற்றாண்டுகளில். 17ஆம் நூற்றாண்டு அறிவிக்கப்பட்டு சுமார் 300 வருடங்கள் இந்த லட்டு இருக்கு இல்லையா, இதையும் திருப்பதியும் பிரிக்கவே முடியாது. முக்கியமாக பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லட்டு மிக நெருக்கமானது, மனசுக்கு நெருக்கமானது. திருப்பதினால லட்டுன்ற அளவுக்கு மனசுக்கு நெருக்கமானது. இதன் மீது ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தணும், இல்லை ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய கூட்டமே இதற்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு 2 நாள் விளாத்துருந்தாங்க. அவங்க புண்ணியமா என்னமோ விற்பனை குறைன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கடந்த 4 நாட்களில் மட்டும் எப்பயும் விற்பனை விட ஆகிறதோட 60,000 லட்டு கூடுதலாக விற்கிது. இது ஒவ்வொரு நாளும் 60,000 லட்டுடைய தேவை கூடி இருக்கு. அது வழியாக கடந்த 4 நாட்களில் மட்டும் 14 15 லட்சம் லட்டு வித்து தள்ளி இருக்கு. எனவே திருப்பதியின் மீதும் அதனுடைய பக்தர்கள் மீதும் அதனுடைய பக்தியின் மீதும் ஒரு மோசமான தாக்குதலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்க வரிஞ்சு கட்டிட்டு விட பார்த்தானுங்க இந்த திமுகவும் திகாவும். கடந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் கத்திக்கிட்டு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போச்சோ கூட்டம், அதை விட ஒரு 300 மடங்கு அதிகமாக கூட்டம் போயிருக்குது. இன்னைக்கு நீ உட்காந்து கத்திக்கிட்டு இருக்குது. அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது குறைய போறதே கிடையாது. அதனால சொல்றேன், இந்த 4 நாட்களில் நீ எந்த லட்டை வச்சு கத்திக்கிந்தியோ அந்த லட்டோட விற்பனை இருக்கு இல்லையா, அது சுமார் 24% கூடிருச்சு. உண்மையிலே இந்த லட்டு விவகாரத்தில் எதிர்த்து நிற்கிறதுக்கு இங்கே அரசியல்வாதியிலிருந்து
இங்கே பொருளாதார நிபுணர்கள் ஆரம்பிச்சு எந்த நிறுவனங்கள் வரைக்கும் எவனுக்கு தைரியமே கிடையாது. ஏன்னா அதனுடைய வரலாறு அப்படி, அந்த திருமலையோட வரலாறு அப்படி. எங்க திமுக அறியாம பாருங்க, ஒரு வாயை திறந்து லட்டு விஷயத்துல இந்த பகுத்தறிவுன்ற பேர்ல கருத்து சொல்லுவாங்கல்ல, திமுகவை அங்கீகரிக்கப்பட்ட திமுகவுடைய தலைமையை எங்க பேச சொல்லுங்க பார்ப்போம். எனவே ஆன்லைன்ல உட்காந்து ஒரு 10 பேர் இதுக்காக வம்படா கத்திக்கிறீங்க. அது இந்த கார்த்தி மன்னிப்பு கேட்டார்ல, ஏங்க மன்னிப்பு கேட்டார்னு இஸ்லாமிய நண்பர்கள் இந்த கிறிஸ்தவர்களா ஓடிறாங்க. உங்களுக்குலாம் இங்க என்ன வேலை நான் கேட்கிறேன். ஒரு இந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கலப்படம் நடந்திருக்குது, அது சம்பந்தம் ஒரு சச்சரவு ஏற்படுது, அதுல அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் பதில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு எங்க இருந்து பகுத்தறிவு துளிக்கிட்டு வரீங்க கேட்கிறேன். இதுதான் இங்க பிரச்சனையே. ஊருக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த இஸ்லாமிய நண்பர்கள் கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் ஓடியாது வந்து பகுத்தறிவு பின்னாடி இல்லை தமிழர்கள் பின்னாடி ஒழிச்சுக்கிறீங்க. அது கார்த்திக் என்ன சொல்றீங்க, தமிழர்களுக்கே உங்களால ஒரு அவமானம் தான், போய் மன்னிப்பு நீங்க கேட்கலாமா? உன் பேர் என்ன? உன் பேர்ல தமிழன் கிடையாது. அதுல என்ன பண்ற கார்த்திக் அட்வைஸ் எதுல? திருமலை விஷயத்துல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காசாலையும் இந்த லெபனான்லையும் குண்டு போட்டாங்களே, அதை கேலி பண்ணி அங்கே காசா மக்களையோ இல்லாட்டி ஹமாஸையோ இல்லை ஹிஸ்புல்லாவையோ கிண்டல் பண்ணி இங்கே வீடியோ போட்டா நீ பொறுப்பையா? ஏதோ ஒரு நாடு எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு உன் மத உணர்வுல இங்கேருந்து ஆறுதல் வைக்கல இல்லையா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மிக உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்துக்கு அவங்க முன் வந்து மன்னிப்பு கேட்டா அதுல எங்கேருந்து உனக்கு பட்டுக்குதுன்னு நான் கேட்குறேன். இந்த குறிப்பிட்ட டாடா ஏஐஏ லைஃப் NFO இருக்கு இல்லையா, இதை பற்றியான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோடைய கடைசி தேதி NFOடைய கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024. இதோடைய பெஞ்ச் மார்க்ன்றது நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ்.